கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரேக், அதாவது ஸ்விங் ட்ரேடிங்க்கும் இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு நேர்லையும் இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆர்டர் படி உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் படி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு வேளை அந்த ஸ்டாக் அவங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகாமல், அதாவது அவங்க கேட்குறான்றதுக்காக அந்த ஸ்டாக்கை நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருப்போம். அது அவங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகும். ஏன்னா இந்த வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்படி தான் பண்ணியிருப்போம். ஒரு வீடியோவை நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா அது மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருக்குமே யூஸ் ஆகுற மாதிரி அது இருக்கும். அந்த மாதிரி தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது எவரெஸ்ட் இண்டெக்ஸ் பார்ப்போம். இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டாக்கையும் வாங்குங்க விற்றுகின்ற எந்த விதமான சஜஷனும் கிடையாது. முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இந்த பெல் பட்டன் நீங்கள் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், நம்ம வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுறோமோ அப்போவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உடனே உங்களால் நம்மளோட நல்ல கண்டென்ட்டெல்லாம் பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக் எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஒரு ரீடெஸ்ட்டில் இருக்குது. ஒரு ரேலியையும் போஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்களேன். இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனை இங்கேருந்து இந்த ஸ்டாக் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, இதான் ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு கீழே விழுந்திருக்கு. ஒரு நிமிஷம். அதையும் நம்ம இப்போ ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஹைலேருந்து தான் இந்த ஸ்டாக் கீழே விழுந்திருக்கும். பாருங்கள், 1405 அப்படின்றது உங்களுக்கு ஆல் டைம் ஹை. அங்கேருந்து இந்த ஸ்டாக் கீழே விழுந்திருக்கு. இப்போது 583 அப்படின்ற இந்த ப்ரைஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம கவனித்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு 2 or 3 டைம்ஸ் என்ன இருக்குன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து விழுந்துட்டு ஒரு பவுன்ஸ் பேக். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு இங்கே பாருங்கள், இது வீக்லி ஷார்ட். இந்த ஜோன் உங்களுக்கு என்ன இருக்குது, சப்போர்ட் ஆக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு 2 வீக் மேலே போய்ட்டு அகைன் மறுபடியும் இங்கே ஒரு மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இங்கே தேர்ட் டைம். இப்போது இங்கேருந்து ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போது இந்த ஸ்டாக் மேலே போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோனை பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மைனர் ட்ரெண்ட் லைன். இந்த 2 ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்லையும் இந்த ஸ்டாக் இங்கேருந்து மேலே பவுன்ஸ் பேக் கொடுக்குது. ஓகே, இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த 583க்கு வேணாம் இந்த ஜோன். இந்த லோ இருக்குது இல்லையா, ஒரு நிமிஷம் நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ராப் பண்ணுறேன். எஸ், இப்போது அதாவது புதுசாக கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த 542 எஸ்எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஸ்டாப் லாஸ். ஓகே, டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த டைம் உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை இதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் உங்களுக்கு ஹிட் பண்ணியிருக்கும். இந்த டைம் 4th டைம். 4th டைம் அப்படின்றதுனால என்ன ஆகும், உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி வெரி ஹை. ஓகே, இந்த ஸ்டாக்கை நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 730 அப்படின்ற அந்த ப்ரைஸில் என்ன பண்ணியிருக்காங்க, பை பண்ணியிருக்காங்க. அவங்க வாங்கின இந்த ஜோன் 730, ஆமாம், இந்த ப்ரைஸில் வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கரண்ட்டாக ஃப்ரைடே எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் ஆகுற மாதிரி நம்ம இப்போவும் பார்ப்போம். இன்னொன்று, அவங்க கேட்குற கேள்விகளுக்கும் இந்த கரெக்டான ஆன்சராகவும் இருக்கும். 730 அப்படின்றது இவங்க வாங்கியிருக்கிறாங்க. இந்த இடத்துல இவங்க என்ன ரீசனுக்காக இந்த ஜோனில் போய் 730க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம் நான் நினைக்கிறேன். இங்கே பார்ப்போம், இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லையா,
ஏன்னா இந்த ஜோனில் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா உங்களுக்கு ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கொடுத்துருந்துருப்போம். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் அந்த இடத்துல அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அதே சேம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ ஃப்ரைடே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் இருக்குது. இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டாக் மேலே தான் போக போகுது. ஒருவேளை நம்ம சொன்ன மாதிரி இந்த ப்ரீவியஸ் ஹையை உடச்சிச்சு அப்படின்னா எஸ்எல்ஐ கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். ஸோ இவர் வந்து 730க்கு வாங்கினதுனால இந்த 542 உடச்சிச்சு அப்படின்னா இப்போ கூட அக்குமுலேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே இருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. டார்கெட் நம்ம பார்த்துட்டோம், ஸ்டாப் லாஸ் பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம இப்போது அனலைஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் எல்டிஎஃப். ஸோ இந்த எல்டிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் எல்என்டி ஃபினான்ஸ். இந்த எல்என்டி ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இவங்களோட டார்கெட்டை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஹை, அதாவது இந்த ஆல் டைம் ஹையை உடைக்கும் போது நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு அளவு, அதாவது அபரிதமான ஒரு ப்ராஃபிட்டை வந்து அசுரத்தனமான ஒரு ப்ராஃபிட்டை வந்து இந்த ஸ்டாக் வந்து நமக்கு போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே சேம் டைம் பார்க்கும்போது இதோட டார்கெட் வந்து உங்களுக்கு 360 அந்த ரேஞ்ச் வந்து வரும்போது ப்ராஃபிட் புக்கிங் வரும். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து எப்போது ஹிட் பண்ணுதோ அப்போ ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு இதோட டார்கெட். ஸோ அதாவது நீங்கள் வீக்லியில் வச்சுக்கிட்டு இந்த லாஸ்ட் 2 ஹையை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த எல்என்டி ஃபினான்ஸோட டார்கெட். நெக்ஸ்ட் ஸ்டாக் தீபக் நைட்ரேட். இந்த தீபக் நைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு சூப்பரான ஸ்டாக், ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3169 இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ டவுன் சைடில் தான் வந்திருக்கு. டவுன் சைட்லேயே வந்திருந்தாலும் இந்த ஸ்டாக்குக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு இந்த ஜோனில் இருக்குது. ஸோ இப்போ கரெக்டாக அது வந்து நல்ல சப்போர்ட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து தான் அந்த ஸ்டாக் வந்து ஒரு ரேலியை கொடுக்கவே ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஜோனை நம்ம கவனிச்சோம்னா தெரியும், ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணிவிட்டு கீழே விழுந்த அந்த ஸ்டாக்கை இந்த ஜோன் பாருங்கள் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு பவுன்ஸ் பேக், அகைன் மறுபடியும் கீழே டவுன் சைடில் வந்துட்டு மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு நல்ல ரேலி அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் போச்சு. அப்படி போன இந்த ஸ்டாக் அகைன் இப்போ மறுபடியும் என்னாச்சுன்னா டவுன் சைடில் வந்துருச்சு. ஸோ டவுன் சைட்லேயே வந்திருந்தாலும் இப்போ இந்த ஸ்டாக் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக ஒரு ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணணும், ஒரு மிட் கேப் ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் தீபக் நைட்ரேட் ஒரு சூப்பரான ஸ்டாக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சேம் டைம் நீங்கள் சப்போர்ட்டில் ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற கேபிட்டல் வந்து உங்களுக்கு ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களோட கேபிட்டலை 3ஆக பிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம வாங்குறது பிரேக் அவுட்டில் இல்லை, சப்போர்ட்டில். ஸோ அது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவே இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஸோ எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். பட் டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ அந்த ரீசனால் தான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி உங்களோட கேபிட்டலை 3ஆக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும், நெக்ஸ்ட் அதை உடச்சிச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை சைட்வேஸ் போனாலும் சரி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த எப்போல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த மீதி இருக்கிற உங்களோட கேபிட்டலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் போரோசில் ரெனியூவபிள் எனர்ஜி. இந்த போரோசில் ரெனியூவபிள் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி மேலே போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் மேலே ரேலி கொடுக்கும். ஸோ கரெக்டாக இங்கே பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸை பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு 3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஹிட் பண்ணிவிட்டு உடைக்க முடியாமல் இருக்குது. ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு அதாவது உடைக்கலாம். ஸோ உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உடச்சி உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ டெய்லியில் நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது, ஃப்ரைடே எப்படி க்ளோசிங் வச்சுருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரைடே அதாவது வீக்லி சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஸோ உங்களுக்கு டெய்லி சார்ட்டில் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கிறதும் கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி இதில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆமாம். ஸோ இங்கே புல்லிஷ் கேண்டில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள்,
இங்கே பட் இது வந்து இன்னும் ப்ராப்பராக வரல. என்னை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இங்கே ஃப்ரைடே பார்த்தீங்களா ஒரு ஹேமர் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே பவுன்ஸ் பேக் கொடுக்கணும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா இங்கேருந்து இந்த ஸ்டாக் அப்படியே ரேலி கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இதே சேம் டைம் சப்போஸ் கீழேயும் கூட உடைக்கலாம். ஸோ என்ன உடைக்கக்கூடாது அப்படின்னு எந்த விதமான ஒரு கட்டாயமும் இல்லை இல்லையா. ஸோ எந்த பக்கம் வேணாலும் போகலாம். பட் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்த்துட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் டிசிஷனை எடுக்கணும். ஸோ இந்த போரோசில் ரினியூவபிள் எனர்ஜி ஒரு நல்ல ஸ்டாக்கு. ஓகே, இது வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் கேஸ்ட்ரால் இந்தியா. இந்த கேஸ்ட்ரால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ஃபால். ஸோ 284 இப்போ இந்த ஸ்டாக் வந்து கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக், அதாவது சப்போர்ட்டுக்கு நேரில் இருக்குது. இந்த ஸ்டாக்கை நம்ம எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸையும் பண்ணிடுங்க. ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெயிட் பண்ணலாம். எப்பயுமே ஒரு ஸ்டாக்கை வந்து ஸோ நாளைக்கு, அதாவது இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகிருக்குன்னா அவசரமாக போய் நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து அனாலிசிஸ் பண்ணி வாங்குறதை விட ஒரு 10 days ஒரு 1 week எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டாக்கை ஃபுல்லாக பொறுமையாக அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ் அவசரமாக அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் பொறுமையாக அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம் கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டுக்கு வரணும். இந்த சப்போர்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு புல் பேக் கொடுக்கும். ஸோ இங்கேருந்து புல் பேக் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்து ரேலி கொடுக்க ஆரம்பிக்கும். அதே சேம் டைம் பார்க்கும்போது ஒரு சப்போர்ட்டில் வாங்கும்போது நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைமிங் நிறையா கொடுக்கணும். ஸோ அந்த ரீசனை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே சேம் டைம் பார்க்கும்போது நமக்கான ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ உங்களோட நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். அதே சேம் டைம் அப்படி வரும்போது நீங்கள் எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள், நான் மறுபடியும் நம்ம சேனலில் அனாலிசிஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் NHPC. இந்த NHPCயை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 118 இந்த ஸ்டாக் வந்து கீழே தான் விழுந்திருக்கு. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன், இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனுக்குள்ளே இப்போ இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ட்ரையாங்கிளோட சப்போர்ட் லைனுக்கு நியரில் இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிளோட சப்போர்ட் லைன் வரும்போது என்னாகும்னா உங்களுக்கு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கும். பட் பவுன்ஸ் பேக் கொடுக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ கன்சிடர் பண்ணுறவங்களா பண்ணுற மாதிரியான ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை செய்யலாம். இல்லை பிரேக் அவுட்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த டைம் வந்து, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது உடனே உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்காது. இங்கே பாருங்களேன், ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் இப்படியே மேலே போயிட்டு இங்கேருந்து ரேலி கொடுத்துருக்கு இல்லையா, இங்கேருந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே இங்கே வரும். இங்கேருந்து அகைன் மறுபடியும் மேலே போயிட்டு திரும்பவும் இங்கே வரலாம். ஸோ அப்படியே குறுகிக்கிட்டே வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா உடைக்கும். ஸோ உடச்சி மேலே போகும். அது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சப்போர்ட்டில் என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். ஒன்று இல்லை அப்படின்னாலும் பிரேக் அவுட்டில் கன்சிடர் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பிரேக் அவுட்டில் கன்சிடர் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ ஒன்றும் பிரேக் அவுட் இல்லை சப்போர்ட். ஸோ இந்த 2 டிசிஷன் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ். இந்த ராம்கோ இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் மல்டி இயர் பிரேக் அவுட் நடந்திருக்கும். அதாவது பிரேக் அவுட் இன்னும் நடக்கலை. ஸோ மல்டி இயர் பிரேக் அவுட்டுக்காக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ அதோட ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 2018 அதாவது 2021 ஹை இங்கே இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், 2021 ஹைட் தான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இதை நம்ம இப்போ செக் பண்ணிடுவோம். எஸ், 2021 தான். ஸோ 2021 ஹையை இப்போது பிரேக் பண்ணிவிட்டு மேலே ஒரு வீக்லியில் ஒரு கேண்டிலையும் பிரிண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இது ஒரு ரீடெஸ்ட்டுக்காக வருது அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த மைனர் ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கும். ஸோ அது நம்ம ஆல்ரெடி இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ண ஸ்டாக்கு தான். அதே சேம் டைம் பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹையை இங்கே அதை போய் ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் இப்போ ப்ரீவியஸ் வீக்கு வந்து உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இதே சேம் டைம் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, இப்போ ஆனால் நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது. ஸோ இந்த 317 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக்கு மேலே பவுன்ஸ் பேக் ஆணுச்சு அப்படின்னா ஒரு ரேலியை கொடுக்கும். இல்லை
இதை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபால் வரும். ஸோ அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 317ன்ற இந்த அதாவது இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் மறுபடியும் அதோட ஆல் டைம் ஹையை உடச்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ கன்சிடர் பண்ணுறதை பற்றி யோசிப்போம். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் எல்லோரும் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து தொடர்ந்து ட்ராக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் மேக்ஸ் ஹெல்த் கேர். இந்த மேக்ஸ் ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு ஸ்டாக்கோட நேமை வந்து மென்ஷன் பண்ணுறீங்கன்னா அது ஸ்விங் ட்ரேடிங்காக இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக அப்படின்றத நீங்கள் அவசியம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை குறிப்பிட்டால் மட்டும்தான். ஸோ என்ன ட்ரேடிங்காக என்ன பர்பஸ்க்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ண சொல்கிறீங்கன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நீங்கள் எதுக்காக நீங்கள் கேட்குறீங்களோ, நீங்கள் ஏதாவது அது ஸ்விங் ட்ரேடிங்கை கேட்டுட்டு நான் அந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல கரெக்ஷனில் இருக்குன்னா அதை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக தான் நான் அதை வந்து அனலைஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் என்ன பார்த்து அனாலிசிஸ் பண்ண சொல்கிறீங்களோ அதை நம்மளால் செய்ய முடியும். இல்லைனாலும் அனாலிசிஸ் பண்ணியும் அது வேஸ்ட், உங்களுக்கு யூஸ் ஆகாமல் போயிடும் இல்லையா. ஓகே, மேக்ஸ் ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லாங் டேர்முக்கு ஒர்த்தான ஸ்டாக்கு போல் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்ம இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹையில் இருக்குது. அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து பெரிய லெவலெல்லாம் விழுகலை, ஒரு 100 ரூபா விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். 1314 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கிறது உங்களுக்கு 1200க்கு கீழே ஒரு 100-150 ரூபா அந்த ரேஞ்சில் தான் கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கு ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்றதான் என்னுடைய ஒரு எண்ணம், என்னோடய அனாலிசிஸ். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கூட இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றத பொறுத்து இருக்குது. அதனால் இவ்வளோ ஆல் டைம் ஹையில் போய் ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கணுன்ற எந்த ஒரு அவசியம் நமக்கு இல்லை. நிறைய ஸ்டாக் நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். அதே சேம் டைம் பார்க்கும்போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இதோடு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.